இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆ நம்ம பாஸ்ட்ல வந்திருக்க ஒரு அத்தென்டிகேஷன் அண்ட் ஒரு ஆத்தரைசேஷன் பைபாஸ் பத்தின ஒரு 2 சிவி பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது 2மே ஜாவா பேஸ் பண்ண சிவிஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அத்தென்டிகேஷன்னா என்ன? ஆத்தரைசேஷன்னா என்ன? அப்படின்றத பத்தி பார்த்துடலாம். ஸோ அத்தென்டிகேஷன் அப்படின்றத வந்துட்டு சிம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். இந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் குடுத்து லாகின் பண்றீங்க இல்லையா? ஸோ அது வந்துட்டு அ நீங்க ஒரு வெரிஃபைடு யூசர் தானா அப்படின்றத செக் பண்ணுது இல்லையா? ஸோ அதுதான் ஒரு அத்தென்டிகேஷன் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ ஆத்தரைசேஷன் அப்படின்றப்போ என்ன அப்படின்னா, நீங்க அத்தென்டிகேட் ஆகி உள்ள போயிடுறீங்க. போனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாரி ரிசோர்ஸஸ்லாம் பெர்மிஷன் இருக்கு அப்படின்றத சொல்லுது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் ஆத்தரைசேஷன் அப்படின்ற மாரி சொல்றோம். ஸோ ஆத்தென்டிகேஷன் அப்படின்றது நீங்க தானா அப்படின்ற வெரிஃபை பண்ற ஒரு மெக்கானிசம். ஸோ நீங்க வெரிஃபை பண்ணி உள்ள போனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாரி பெர்மிஷன்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்றது வந்து ஆத்தரைசேஷன் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஸோ ஜாவால பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்பவுமே வந்துட்டு ஒரு ஃபில்டர் செயின் மாரி இருக்கும். ஸோ ஒரு ஃபில்டர் வந்துட்டு எப்பவுமே யூஸ் பண்ணிப்பாங்க. ஃபில்டர் அப்படின்ற அந்த பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ரெக்வெஸ்ட் வருது அப்படின்னா, ஒரு வெப் ரெக்வெஸ்ட் வர்றத வந்துட்டு அத ப்ரீ ப்ராசஸ் பண்றது, அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ராசஸ் பண்றது எல்லாமே இந்த ஃபில்டர்ல தான் நடக்கும். அதாவது ஒரு மெத்தடோ இல்ல ஒரு சர்வ்லெட்ட எதோ எக்ஸிக்யூட் பண்றீங்க அப்படின்னா, அந்த டைம்ல வந்துட்டு அந்த சர்வ்லெட்டுக்குள்ள எக்ஸிக்யூட் பண்றதுக்கான பெர்மிஷன்ஸ்லாம் நமக்கு இருக்கா? அத ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துட்டு வர்றதும், அந்த ஃபில்டர் பண்ண ரெக்வெஸ்ட்ட வந்துட்டு திருப்பி அனுப்புறது எல்லாமே வந்துட்டு இந்த ஃபில்டர தான் பார்த்துக்கும். ஸோ இந்த ஃபில்டர் எதுக்காக மெயினா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கோட் ஆர்கனைசேஷனுக்காக மெயினா யூஸ் பண்ணுவாங்க. லைக் வந்துட்டு ஒரு ஆர்கனைஸ்டா எல்லாமே கோட் மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அ ஒரு ஃபில்டர் நம்ம எழுதுறோம் அப்படின்னா, அத நம்ம ஈஸியா ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்ப எந்தெந்த இடத்துல வேணுமோ அத நம்ம ஈஸியா கால் பண்ணிக்கலாம். So அதுக்காகவும் நம்ம வந்துட்டு ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஃபில்டரோட யூசஸ் வந்துட்டு இவ்வளவுதான். அ அதாவது நீங்க மேனுவலா வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டு போயிட்டு கோட் செக் எழுதுறதுக்கு பதிலா இந்த ஃபில்டர வச்சுட்டு நீங்க வந்துட்டு இப்ப ஆத்தென்டிகேஷன் கோடோ, இல்ல ஆத்தரைசேஷன் கோடோ எழுதிட்டு, இந்த ஃபில்டருக்குள்ள அந்த ரெக்வெஸ்ட் போணும் அப்படின்ற மாரி நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ஃபில்டர தாண்டி தான் எல்லா ரெக்வெஸ்ட்டுமே போகும் அப்படின்ற ஸோ இப்படிதான் ஜாவால ஒர்க் ஆகும். ஃபில்டர் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபில்டர் வந்துட்டு எந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்றத பத்தி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளையண்ட்ல இருந்து நம்ம ஒரு ரெக்வெஸ்ட் சென்ட் பண்றோம் அப்படின்னா, அது வந்துட்டு ஒரு வெப் லிசனருக்கு போகும். அதுக்கப்புறம் ஒரு சர்வ்லெட் கண்டெய்னருக்குள்ள போகும். ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ள போயிட்டு, அந்த கண்டெய்னர் வந்துட்டு இந்த ஃபில்டர் செயின்குள்ள வந்துட்டு ரெக்வெஸ்ட் எல்லாமே ப்ராசஸ் பண்ணும். ஸோ ஒவ்வொரு ஃபில்டரா ப்ராசஸ் பண்ணலாம். லைக் வந்துட்டு ஆத்தென்டிகேஷனுக்கு ஒரு ஃபில்டர் இருக்கும். ஆத்தரைசேஷனுக்கு ஒரு ஃபில்டர் இருக்கும். அது போக மேபி ரெக்வெஸ்ட்ட வந்துட்டு சானிடைஸ் பண்றது, அத பார்த்து சானிடைஸ் பண்றது, அந்த மாரி ஒவ்வொரு ஃபில்டரும் தனித்தனியா இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபில்டரும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு சர்வ்லெட்டுக்கிட்டயே அந்த ரெக்வெஸ்ட்டே போகும். ஸோ அந்த சர்வ்லெட்ல வந்துட்டு நமக்கு என்ன மெத்தட் வேணுமோ, அந்த மெத்தட் வந்துட்டு கரெக்ட்டான மெத்தட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் மறுபடியும் அதே மாதிரி ரிவர்ஸ்ல வரும். ஒரு ஃபில்டர்ல இருந்துட்டு மறுபடியும் ப்ராசஸ் ஆகி கிளையன்ட்ல வந்துட்டு நமக்கு ரிசல்ட் இருக்கும். இப்போ வந்துட்டு நமக்கு அத்தென்டிகேஷன் ஃபில்டர், ஆத்தரைசேஷன் ஃபில்டர் அப்படின்ற மாரி 2 ஃபில்டர்ஸ் இருக்கு. ஸோ அத்தென்டிகேஷன் ஃபில்டர் அப்படின்றது பேசிக்கா அதேதான். முன்னாடி சொல்லியிருப்பேன் இல்லையா? ஒரு ஃபில்டர் வந்துட்டு ஒரு ரெக்வெஸ்ட்ட வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி எடுத்துட்டு வருது அப்படின்ற மாரி சொல்லியிருப்பேன். ஸோ இதுல வந்துட்டு அத்தென்டிகேஷன் செக்க மட்டும் பார்க்கிறது வந்துட்டு அத்தென்டிகேஷன் ஃபில்டர். அதாவது இந்த யூசருக்கு வந்துட்டு யூசர் வந்துட்டு அத்தென்டிகேட்டடா தான் இருக்காங்க அப்படின்ற மாரி செக் பண்றது வந்துட்டு இந்த அத்தென்டிகேஷன் ஃபில்டர் பார்த்துக்கும். இது வந்துட்டு நம்ம எந்த யுஆர்எல்க்குலாம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோமோ, அந்த ஸ்பெசிஃபைடு யுஆர்எல்க்கு மட்டும் தான் இது ஒர்க் ஆகும். ஸோ ஆத்தரைசேஷன் ஃபில்டர் அப்படின்றது வந்துட்டு, அ இது வந்துட்டு நமக்கு என்ன ரிசோர்ஸ்க்கு நம்ம அ அ இந்த ஸ்பெசிஃபைடு யூசருக்கு வந்துட்டு என்ன ரோல் இருக்கு, இந்த ரோலுக்கு என்னென்ன ஆக்சஸ் இருக்கு அப்படின்ற பார்த்துக்கிறது வந்துட்டு இந்த ஆத்தரைசேஷன் ஃபில்டர் வந்து பார்த்துக்கும். ஓகேவா? ஸோ இந்த 2 ஃபில்டர்ல தான் நம்ம வல்னரபிலிட்டீஸ் 2மே இருக்கு. ஸோ அத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு அத்தென்டிகேஷன் பைபாஸ் பத்தி பார்க்கலாம். இது வந்துட்டு செராஃப் ஜிராவோட அ ஒரு ஃபில்டர். ஸோ இதுல ஒரு அத்தென்டிகேஷன் பைபாஸ் இத தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். இங்க ஃபர்ஸ்ட் இங்க வல்னரபிலிட்டியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்வெஸ்ட்ட நம்ம எக்ஸிக்யூட் பண்றப்போ, இது 2 ஃபில்டர் வழியா வந்துட்டு போகுது. இந்த 2 ஃபில்டர்லயுமே வந்துட்டு அ ஒரு ஆக்ஷன் நேம எடுக்கிறதுக்கான ஆக்ஷன் நேம் அப்படின்னு சொல்றது வந்துட்டு, லெட்ஸ் சே இப்போ வந்துட்டு டேஷ்போர்ட் அப்படின்னு ஒரு யுஆர்எல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். டேஷ்போர்ட் ஜேஎஸ்பி அப்படின்னு ஒரு யுஆர்எல் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுல வந்துட்டு ஆக்ஷன் நேம் அப்படின்னு நம்ம சொல்றது வந்துட்டு இந்த டேஷ்போர்ட் அப்படின்றத தான் நம்ம ஆக்ஷன் நேம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மெத்தட தான் நம்ம வந்துட்டு ஆக்ஷன் நேம் அப்படின்ற மாரி நம்ம வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த ஆக்ஷன் நேம வந்துட்டு 2 ஃபில்டர்ல 2 விதமா எடுக்குறாங்க. ஸோ இதனால ஒரு ஆத்தென்டிகேஷன் பைபாஸ் நடக்குது. ஸோ இத பத்தி தான் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சில ரெஃப்ரெஷர்ஸ் பார்த்துக்கலாம். கெட் ரெக்வெஸ்ட் யூஆர்ஐ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இது ஒரு மெத்தட்.
ஆக்சுவலா இது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ லெட்ஸ் சே வந்துட்டு இப்போ நம்ம கெட் ரெக்வெஸ்ட் யூஆர்ஐ வச்சு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம யூஆர்எல் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். லோக்கல் ஹோஸ்ட் சம்திங் வச்சுட்டு, அதுக்கப்புறம் அட்மின் ஸ்லாஷ் டேஷ்போர்ட் அப்படின்ற மாரி இருக்கு அப்படின்னா, இதுல கெட் ரெக்வெஸ்ட் யூஆர்ஐ வச்சு நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, லெட்ஸ் சே லாஸ்ட்ல ஒரு செமிகோலன் யூஸ் பண்ணிக்கலாம். அ ஸோ இங்க வந்துட்டு இந்த கெட் ரெக்வெஸ்ட் யூஆர்ஐ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த அட்மின் ஸ்லாஷ் டேஷ்போர்ட் வித் தட் செமிகோலன் வந்துட்டு ரெட்ரைவ் பண்ணி நமக்கு கொடுக்கும். அதே வந்துட்டு கெட் சர்வ்லெட் பாத் அப்படின்ற மாரி இன்னொரு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, சேம் அதே மாதிரி வந்து லோக்கல் ஹோஸ்ட் அட்மின் இதுவே நம்ம பண்ணலாம். ஸோ இங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க அட்மின் ஸ்லாஷ் டேஷ்போர்ட் அப்படின்றத மட்டும் தான் இது எடுத்து குடுக்கும். இந்த சர்வ்லெட். இந்த செமிகோலன வந்துட்டு அது விட்டுரும். ஸோ இதுதான் இந்த 2 மெத்தடுக்கான யூசேஜ். ஓகேவா? ஆ அப்புறம் வந்துட்டு இந்த செமிகோலன் ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இந்த செமிகோலனோட யூசேஜ் என்னன்னா 2 இப்ப 2 பாராமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆ இப்ப நீங்க வந்துட்டு லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் அட்மின் ஸ்லாஷ் டேஷ்போர்டு செமிகோலன் யூஸ் பண்ணிட்டு யூசர் நேம் அப்படின்னு நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, இதுல இது வந்துட்டு ரிசால்வ் ஆகும்போது எப்படி ஆகும் அப்படின்னா, இதே சேம் இது கன்டென்ட் தான். ஸோ இங்க வந்துட்டு அந்த செமிகோலன் வந்துட்டு ஆம்பர்சண்டா ஆகும். டேஷ்போர்ட் அண்ட் யூசர் நேம் அப்படின்ற மாரி ஆக்ட் ஆகும். ஸோ லெட்ஸ் சே இங்க வந்துட்டு இது ஒரு பாராமீட்டர் மாதிரி 2 பாராமீட்டர் செப்பரேட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு டெலிமிட்டர் அப்படின்ற மாரி கூட வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆக்ஷன் ஃபேக்டரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டு இதுல நம்ம பார்ப்போம். ஆக்ஷன் ஃபேக்டரி அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. சிம்பிளா வந்துட்டு ஆக்ஷன் இருக்கு அப்படின்னா, அதுக்கான எந்த கிளாஸ்க்கு வந்துட்டு மேப் ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்றது தான் இந்த ஆக்ஷன் ஃபேக்டரி அப்படின்ற மாரி சொல்லலாம் சிம்பிளா. ஸோ டேஷ்போர்ட் டாட் ஜேஎஸ்பிஏ அப்படின்றத நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா, உள்ள வந்துட்டு டேஷ்போர்ட்னு ஒரு மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகலாம். ஸோ அந்த கோடு மேப்பிங்க வந்துட்டு டிஃபைன் பண்றது தான் அந்த ஆக்ஷன் ஃபேக்டரியில நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ இந்த வல்னரபிலிட்டிய பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் வல்னரபிலிட்டி எங்க நடக்கும் அப்படின்னா, செக்யூரிட்டி ஃபில்டர்ல தான் நடக்கும். ஸோ 2 இடத்துல வந்து அதாவது 2 இடத்துல டிஸ்டர்பன்சி இருக்கிறதுனால தான் இந்த வல்னரபிலிட்டியே நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஒரு ஆ நம்ம சர்வ்லெட் ஒரு ஆக்ஷன வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னா, லெட்ஸ் சே வந்துட்டு இங்க அட்மின் செட்டிங்ஸ் அப்படின்ற மாரி ஒரு ஆக்ஷன் எக்ஸிக்யூட் பண்றாங்க வித் செமிகோலன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோட் செக் நம்ம நடக்கும். இந்த ஆக்ஷன் நேமுக்கு வந்துட்டு என்னென்ன ரோல்ஸ்லாம் இருக்கு அப்படின்ற மாரி பார்ப்போம். இப்போ வந்துட்டு அட்மின் செட்டிங்ஸ் அப்படின்றத வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸ்எம்எல்ல டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த அட்மின் செட்டிங்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா, இந்த அட்மின் செட்டிங்ஸ் வந்துட்டு இந்த ரோல்லாம் இருந்தா தான் அவங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். அந்த அட்மின் செட்டிங்ஸ் அந்த ஆக்ஷனுக்கு வந்துட்டு மேபி அட்மின் ரோல் இருக்கலாம். இல்ல யூசர் ரோல் இருக்கலாம். இல்ல கெஸ்ட் ரோல் இருக்கலாம். ஸோ இந்த ஸ்பெசிஃபைடு யூசர் மட்டும் தான் இந்த அட்மின் செட்டிங்ஸ வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு அட்மின் செட்டிங்ஸ் டாட் ஜேஎஸ்பிஏ அப்படின்ற அ ஒரு ஆக்ஷன் வித் செமிகோலன் நம்ம குடுக்குறப்போ, ஸோ இந்த கோட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இந்த மாரி ஒரு யூஆர்எல் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கா அப்படின்ற மாரி செக் பண்ணும். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்படி செக் பண்றது அப்போ என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கெட் ரெக்வெஸ்ட் யூஆர்ஐ வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட்ரைவ் பண்ணியிருக்காங்க. அந்த கெட் ரெக்வெஸ்ட் யூஆர்ஐ வச்சு இப்ப நம்ம ரெட்ரைவ் பண்ணும்போது, இப்படி இப்போ டேஷ்போர்ட் அப்படின்னு வித் செமிகோலன் தான் நமக்கு இருக்கும். ஸோ இது வந்துட்டு நம்மளோட எக்ஸ்எம்எல்ல வந்துட்டு நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அந்த எக்ஸ்எம்எல்ல வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இப்படி ஒரு ஆக்ஷனே இல்ல. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்டின்னா, இதுக்கு டிஃபால்ட்டா வந்துட்டு எம்ப்டி செட் ஆஃப் ரோல்ஸ் தான் இதுக்கு தேவை அப்டின்ற மாரி. ஸோ ஒரு அன்அத்தென்டிகேட்டட் யூசராலே இத எடுத்துக்க முடியும் அப்டின்ற மாரி, ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட வந்துட்டு பைபாஸ் பண்ணிடும். ஸோ இங்க வந்துட்டு அன்அத்தென்டிகேட்டட் யூசரே வந்துட்டு, இங்க ஒரு ஆக்ஷன் நேமே இல்ல. ஸோ இவன நான் அன்அத்தென்டிகேட்டடா நான் எடுத்துக்கலாம் அப்டின்ற மாரி வந்துரும். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ அ இந்த செக்க வந்துட்டு இது ஒரு ஃபில்டரு. இந்த ஃபில்டர தாண்டி நம்ம போயிடுவோம். ஸோ அன்அத்தென்டிகேட் யூசரால நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இங்க ஜீரா வெப் ஒர்க் ஆக்ஷன் டிஸ்பேச்சர் அப்படின்ற ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஃபில்டர் மாதிரி இது ஒரு ஃபில்டர் செயின்ல போகும். ஸோ இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மெத்தட் என்ன பண்ணும்னா, இப்போ ஒரு ஆக்ஷன் நம்ம குடுக்குறோம் இல்லையா? அந்த ஆக்ஷன் வந்துட்டு ஆல்ரெடி நம்மகிட்ட இந்த ஆக்ஷன் இதே மாரி ஒரு ஆக்ஷன் இருக்கா அப்படின்றது எல்லாமே இந்த ஆ ஜீரா வெப் ஒர்க் ஆக்ஷன் டிஸ்பேச்சர்ல தான் இந்த செக் எல்லாமே நடக்கும். ஸோ இந்த ஆக்ஷன் செக் பண்ற இடத்துல, இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கெட் ஆக்ஷன் நேம் யூஸ் பண்ணியிருப்பாங்க.
சாரி கெட் ஆக்ஷன் கெட் சர்வ்லெட் பாத் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இங்க கெட் சர்வ்லெட் பாத் எடுக்கும்போது, இங்க அட்மின் ஸ்லாஷ் டேஷ்போர்ட் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம அன்அத்தென்டிகேட்டட் அப்படின்ற மாரி உள்ள போயிடுறோம். இப்போ இந்த சர்வ்லெட் இருக்கா, இல்லையா அப்படின்ற மாரி செக் பண்ணுது. இப்போ சர்வ்லெட் இருக்கான்னு செக் பண்ற இடத்துல, இந்த சர்வ்லெட்டும் இருக்கு அப்படின்ற மாரி ரிட்டர்ன் ஆயிடும். ஏன்னா நம்ம சர்வ்லெட் பாத் வச்சு தான் இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இப்படி ஒரு எக்ஸிகியூஷன் நடக்கிறதுனால, இங்க ஒரு அத்தென்டிகேஷன் அந்த மெக்கானிசமே வந்துட்டு பைபாஸ் ஆகுது. ஸோ இந்த பைபாஸ் ஆனதுக்கான பிஓசி எல்லாமே வந்துட்டு லேட்டரா நம்ம பார்க்கலாம். ஸோ இது அட்டாக் சினாரியோ எப்படி நடக்குது அப்படின்ற மாரி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இங்க என்னன்னா 2 மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கெட் சர்வ்லெட் பாத், கெட் ரிக்வெஸ்ட் யூஆர்ஐ. இது கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கும். கொஞ்சம் லைட்டா வந்துட்டு கொஞ்சம் நம்ம பார்த்தீங்கன்னா புரிஞ்சிரும். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல உள்ள வரும்போது கெட் சர்வ்லெட் பாத் வச்சு எடுக்காங்க. இந்த கெட் சர்வ்லெட் பாத் வச்சு எடுக்கிற இடத்துல வந்துட்டு அத்தென்டிகேஷன் செக் நடக்குது. ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னா, நீங்க செமிகோலன் வச்சிருக்கனால இப்படி ஒரு மெத்தட் நேமே இல்ல அப்படின்ற மாரி நமக்கு வந்துரும். இப்படி ஒரு ஆக்ஷன் வந்துட்டு நீங்க செக்யூரிட்டி எக்ஸ்எம்எல்ல சம்திங் வந்து நீங்க டிஃபைனே பண்ணல. வெப் டாட் எக்ஸ்எம்எல்ல வந்துட்டு நீங்க டிஃபைனே பண்ணல அப்படின்ற மாரி ஆயிடும். ஸோ நீங்க டிஃபால்ட்டா அன்அத்தென்டிகேட் எடுத்து போயிடுறீங்க. நீங்க அன்அத்தென்டிகேட்டட் அப்படின்னு அதாவது அத்தென்டிகேஷனே இல்லாம இத நீங்க எடுத்துக்கலாம். அந்த யூஆர்எல்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி ஆயிடுது. ஸோ நீங்க நெக்ஸ்ட் வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த செக்க தாண்டிர்றேன். தாண்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆக்ஷன் நேம் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றேன். ஆக்ஷன் நேம் செக் பண்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் சர்வ்லெட் பாத் வச்சு ரிட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு அட்மின் ஸ்லாஷ் டேஷ்போர்ட் அப்படின்னு ஒரு பாத் தான் ரிட்டர்ன் ஆகும். இந்த பாத் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வெப் டாட் எக்ஸாம்ல டிஃபைன் பண்ணியிருப்போம். So இந்த மெத்தட் வந்துட்டு கரெக்ட்டான மெத்தட் தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ இந்த ஆர்டர் வந்துட்டு உங்களுக்கு புரியுதா? ப்ரோ ஒரே ஒரு டவுட்டு. ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து சர்வ்லெட் பாத்துக்கு அப்புறமா தானே கெட் ரெக்வெஸ்ட் யூஆர்ஐன்னு சொன்னீங்க. இல்ல. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கெட் ரெக்வெஸ்ட் யூஆர்ஐ வச்சிருப்பாங்க. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி ஃபில்டருக்குள்ள போகும். இங்க தான் அத்தென்டிகேஷன் செக் நடக்கும். ஓகேங்களா? ம். அதாவது நீங்க அத்தென்டிகேட்டட் யூசரா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் போகும். இங்க வந்துட்டு நமக்கு கெட் ரெக்வெஸ்ட் யூஆர்ஐ வச்சு நம்ம ரிட்ரைவ் பண்றப்போ, ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? இங்க ஒரு செமிகோலன் நம்ம வச்சு இது பண்ணிடுறோம். ஸோ இப்படி ஒரு மெத்தட் இப்படி ஒரு ஆக்ஷனே நமக்கு இருக்காது. கரெக்ட்டுங்களா? வெப் டாட் எக்ஸ்எம்எல்ல. நம்ம வெப் டாட் எக்ஸ்எம்எல்ல ம். டிஃபைன் பண்ணியிருக்கிறது அட்மின் டாட் ஸ்லாஷ் டேஷ்போர்ட் அப்படின்ற மாரி தான் மேபி டிஃபைன் பண்ணியிருப்போம். ஆனா செமிகோலன் வச்சு நம்ம ஒண்ணு டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இதுக்கு வந்துட்டு ம். எந்த ரோல்ஸுமே தேவையில்ல அப்படின்ற மாரி தான் அது ரிட்டர்ன் பண்ணும். கரெக்ட்டுங்களா? ஆ அது புரிஞ்சுது. அந்த நெக்ஸ்ட் ஆ, ஸ்லைட்ல வந்து ஃபர்ஸ்ட்டு கெட் சர்வ்லெட் பாத்துன்னு இருந்துச்சு. அதுக்கு அடுத்து தான் கெட் ரெக்வெஸ்ட் இல்ல, யூஆர்ஐன்னு இல்ல. அது இருந்துச்சு. அதனால தான் ஆர்டர் குழம்பிடுச்சு. ஓகே, ஓகே, ஓகே. ஆர்டர் மாரி இதுக்கு நெக்ஸ்ட்டு. இது அது ஓகேங்க. ஓகே, ஓகே. ஆர்டர் மாத்தி இது பண்ணதுனால அப்படி ஓகே, ஓகேங்க. ஆ அது அது சும்மா வந்துட்டு இது பேலோட் குடுத்தா எப்படி பாஸ் பண்ணுன்ற மாரி தான் எழுதியிருந்தேன். அந்த ஆர்டர் மாத்தி எழுதிட்டேன். ஓகே ப்ரோ. நோ இஷ்யூஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்படி எக்ஸிக்யூட் அன்அத்தென்டிகேட்டட்ன்னு வந்துருது. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ அன்அத்தென்டிகேட்டட் ஆயிட்டோம். இப்போ அதே மாதிரி அந்த பாத் இருக்கான்னு செக் பண்றோம். பாத்தும் இருக்கு அப்படின்றப்போ அந்த ரெக்வெஸ்ட் வந்துட்டு அடுத்து ஆ கிளாஸ்க்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த மெத்தடுக்கான ரிசல்ட்ட வந்துட்டு நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணி குடுத்துரும். கரெக்ட்டுங்களா? ஸோ ம். இதுதான் வந்துட்டு பேக் எண்ட்ல நடந்திருக்கும். ஆ ஸோ இப்போ வந்துட்டு எல்லா ரெக்வெஸ்ட்டுமே இதே மாதிரி வந்துட்டு பண்ண முடியுமா? அப்படின்ற மாரி நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். லைக் வந்துட்டு ஜீராவே வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு இதுக்கு வல்னரபிளா இருந்துச்சா? அப்படின்ற மாரி நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். அதுதான் இல்ல. ஸோ இப்போ தான் வந்துட்டு அந்த ஆக்ஷன் ஸ்டார்ட் எக்ஸாம்பிள் அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ள போறோம். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆக்ஷன்ஸ் வந்து நமக்கு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்க ஒரு வெப் ஒர்க்ன ஒரு எலிமெண்ட் இருக்கு. இந்த இதுக்குள்ள நம்ம ஆக்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க ஒரு ஆக்ஷனுக்கு வந்துட்டு இங்க ஒரு வியூ இருக்கு. இந்த வியூக்கு வந்துட்டு இங்க ஒரு ஆக்ஷன் இந்த ஆக்ஷன் இருக்கு. அந்த ஆக்ஷனுக்குள்ள ஒரு வியூ இருக்கு. இங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தனியா ஒரு ரோல்ஸ் ரிக்வயர்ட் அப்படின்ற மாரி கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். ஆனா, அதே மாதிரி கீழ பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ரோல்ஸ் ரிக்வயர்ட்ங்கிறது தனியா கான்ஃபிகர் பண்ணியிருக்க மாட்டோம். இது வந்துட்டு பேரண்ட்ட டிபெண்ட் பண்ணியிருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ட டிபெண்ட் பண்ணி, அதாவது இந்த வெப் ஒர்க்ன்ற பேரண்ட் எலமெண்ட்ட டிபெண்ட் பண்ணி, இங்க ரோல்ஸ் ரெக்வயர்ட் நம்ம எடுக்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு கேஸஸ் மட்டும் தான் அங்க வல்னரபிள். ஸோ எல்லா கேஸஸும் வல்னரபிள் இருக்காது. ஸோ லெட்ஸ் சே வந்துட்டு இங்க வந்துட்டு நமக்கு ரோல்ஸ் ரெக்வயர்ட் வந்து நம்ம தனியா கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இந்த ஆக்ஷனுக்கு மட்டும். ஸோ
ஸோ இந்த மாரி ஆக்ஷன் எதுவுமே வல்னரபிளா இருக்காது. இந்த பேரண்ட் எலமெண்ட்ட டிபெண்ட் பண்ணி இருக்கிறப்ப மட்டும் தான் இது வல்னரபிளா இருக்கும். அது ஏன் அப்டின்னா, ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, 2 டைப் ஆஃப் ரிட்ரைவல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒண்ணு பேரண்ட் எலமெண்ட்ல இருக்கிற ரோல்ஸ் ரெக்கார்ட வச்சு செக் பண்றப்போ வந்துட்டு, அப்பதான் வந்துட்டு அந்த ஆக்ஷன் டிஸ்பேச்சர் கிளாஸ்க்குள்ளே போகும். இல்லன்னா அது வந்துட்டு வேற கிளாஸ்க்குள்ள போயிடும். ஸோ அந்த கிளாஸ் வந்துட்டு இதுக்கு வல்னரபிளாவே இருக்காது. அங்க வந்துட்டு கரெக்ட்டான மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அங்க ரிட்ரைவ் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி நடக்குது அப்படின்ற மாரி ஒரு சின்ன டெமோ பார்த்துடலாம். இது வந்துட்டு ஆன்லைன்ல இருந்த பிஓசி. இது கிளவுட்ன்றதுனால என்னால செட்டப் பண்ண முடியல. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு யுஆர்எல் இருக்கு. இங்க லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு செமிகோலன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது சும்மா வந்துட்டு பர்ப் வந்துட்டு இன்டர்செப்ட் மட்டும் தான் ஆன் பண்ணிருக்காங்க. ஆ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட்டா வந்துட்டு ஒரு செமிகோலன் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த குக்கீஸும் இல்ல. ஸோ வந்துட்டு உங்களுக்கு தெரியும். இது ஒரு அன்அத்தென்டிகேட்டட் ரெக்வெஸ்ட் தான். இப்ப பார்த்தீங்கன்னா, அத எக்ஸிக்யூட் பண்றாங்க. எக்ஸிக்யூட் பண்றப்போ வந்துட்டு அது எக்ஸிக்யூட் ஆகி இங்க பார்த்தீங்கன்னா, அனானிமஸா ஒரு செஷனே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதே ரெக்வெஸ்ட்ட வந்துட்டு இப்போ ப்ரௌசர்ல காட்டுவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்துட்டு லோட் ஆயிருக்கும். ஸோ சிமிலர் பேஜ் தான். அப்படியே நமக்கு லோட் ஆயிடும். ஆ புரியுதுங்களா? இந்த பிஓசி எப்படி நடக்குது அப்படின்ற மாரி. அதாவது லாஸ்ட்டா வந்துட்டு ஒரு செமிகோலன் தான் சின்னதா ஒரு செமிகோலன் தான் ஆட் பண்றாங்க. இந்த செமிகோலன்ல வந்துட்டு ப்ராசஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற 2 டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் னால தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அதாவது ஒரு ஆத்தென்டிகேஷனுக்கே வந்துட்டு பைபாஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்துட்டு வேற வேற யுஆர்எல்ல வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அவ்வளோ இதுதான் சிம்பிளா இதுதான் பிஓசி. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ரெக்வெஸ்ட் வருது. இது வந்துட்டு செக்யூரிட்டி ஃபில்டருக்குள்ள போகுது. இப்போ வந்துட்டு செக்யூரிட்டி ஃபில்டருக்குள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் கெட் ரெக்வெஸ்ட் யூஆர்ஐ வச்சு நம்ம பாஸ் பண்றோம். ப்ரோ ஜூம் ஸோ கொஞ்சம். சூப்பர் ஆ சூப்பர். ஆ ஆ ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம செக்யூரிட்டி ஃபில்டர் அதுக்குள்ள போகுது. இங்க வந்துட்டு கெட் ரெக்வெஸ்ட் யூஆர்ஐ வச்சு நம்ம ரிட்ரைவ் பண்றோம். அந்த ஆக்ஷன் நேம் அப்புறம் வந்துட்டு அந்த ரோல்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்க தான் நம்ம ரிட்ரைவ் பண்ணி வருது. இங்க வந்துட்டு நம்ம நம்ம செமிகோலன் வச்சு போட்டிருப்போம். ஸோ இங்க செமிகோலன் அப்படின்ற ஒரு கேரக்டர வச்சு நம்ம ஆக்ஷன் ஸ்டார்ட் எக்ஸாம்பிள்ல இங்க டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இங்க வந்து நம்ம பைபாஸ் பண்ணி அடுத்த மெத்தடுக்கு போய் இங்க இங்க அத்தென்டிகேஷன் மட்டும் பைபாஸ் ஆகி அடுத்த மெத்தடுக்கு போகுது. இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க கெட் சர்வ்லெட் பாத் வச்சு ரிட்ரைவ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து இப்படி ஒரு ஆக்ஷன் நேம் இருக்கா இல்லையான்னு செக் பண்றோம். அப்படி பார்க்கும்போது ஆக்ஷன் நேம் ஒண்ணு இருக்கு. ஸோ நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபில்டரும் பைபாஸ் ஆயிடுச்சு. அடுத்த ஆக்ஷன் நேம் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கும் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு பேரண்ட் எலமெண்ட்ட வச்சு நடக்குதா? இல்ல வந்துட்டு சைல்ட் எலமெண்ட்டா அப்படின்ற மாரி இந்த லுக்கப் அலியாஸ் ஆக்ஷன் ப்ராசஸிங்ல தான் நடக்கும். இத பார்த்ததுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்துட்டு ஒரு என்ன ஆக்ஷன் நம்ம குடுத்துருக்கோமோ, லெட்ஸ் சே வந்துட்டு டேஷ்போர்டா, இல்ல வந்துட்டு ஒரு அட்மின் செட்டிங்ஸோ, ஏதோ ஒரு ஆக்ஷன் வந்துட்டு நம்ம என்ன ஆக்ஷன் குடுக்குறோமோ, அது வந்துட்டு நமக்கு எக்ஸிக்யூட் ஆயி, கடைசில நமக்கு வந்துட்டு நம்ம இப்போ பார்த்தீங்க இல்லையா ஒரு வெப் பேஜ், அதே மாரி ஒரு வெப் பேஜ் வந்துட்டு லோட் ஆயி நிக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு சிம்பிளா அங்க நடக்கிறது. இதுக்கான ரூட் காஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஆக்ஷன் நேம் தான் எடுக்கிறோம். அந்த ஆக்ஷன் நேம 2 பிளேஸஸ்ல எடுக்கிறோம். அந்த 2 பிளேஸஸ்லயுமே வேற வேற மெத்தட்ஸ் யூஸ் பண்ணதுனால தான் இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒ ஒரே மெத்தட் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இன்கன்சிஸ்டன்சி தான் இதுக்கான மெயின் ப்ராப்ளம். இப்போ 2 இடத்துலயுமே வந்துட்டு லெட்ஸ் சே இங்கேயே வந்துட்டு நான் கெட் ரெக்வெஸ்ட் யூஆர்ஐ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இங்க அன்அத்தென்டிகேட்ன்னு வந்துருச்சு. ஸோ இங்கேயுமே நான் கெட் ரெக்வெஸ்ட் யூஆர்ஐ யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அ எனக்கு வந்துட்டு இங்க அ ஒரு மெத்தடே இல்ல அப்படின்ற மாரி இங்கேயுமே எனக்கு எரர் த்ரோ பண்ணியிருக்கும். இங்கேயே வந்துட்டு அந்த ரெக்வெஸ்ட் முடிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்க ரிவர்ஸ்ல பார்த்தா கூட, இங்க சர்வ்லெட் பாத் இந்த இடத்துல நான் சர்வ்லெட் பாத் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு இங்க அட்மின் பிளஸ் டேஷ்போர்ட் அப்படின்ற ஒரு சர்வ்லெட் பாத் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நான் ஆக்ஷன்ஸ்ல டிஃபைன் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ வந்துட்டு இது ஒரு அத்தென்டிகேட்டட் ரெக்வெஸ்ட் இருந்தா மட்டும் தான் அதாவது இந்த அட்மின் கிளாஸ் டேஷ்போர்ட் யாருக்கெல்லாம் கான்ஃபிகர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு தான் அடுத்த மெத்தடுக்கே போகும். ஸோ அப்போ இங்கேயே வந்துட்டு அதுவும் முடிஞ்சிருக்கும். அதாவது 2 இடத்த அவங்க யூஸ் பண்றப்போ 2 இடத்துல வேற வேற மெத்தட்ஸ் யூஸ் பண்ணதுனால தான் இந்த ப்ராப்ளமே மெயினா வந்தது. ஸோ இதுக்கான சொல்யூஷன் அண்ட் கீ டேக்அவேஸ் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு செக்யூர் யூட்டில் மாரி யூஸ் பண்ணோம். அந்த யூட்டில் வந்துட்டு எல்லாமே கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ ஒரு இடத்துல ஒரு மெத்தட யூஸ் பண்ணிட்டு அடுத்து இன்னொரு இடத்துல அத யூஸ் பண்ணக்கூடாது.
அதே மாதிரி இப்போ வந்துட்டு மேபி இந்த ஆக்ஷன் நேம் இல்ல அப்படின்னா வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கோடோ ஏதோ ஒண்ணு வந்துட்டு நம்ம த்ரோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இத கூட நம்ம இது ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு இப்படி ஒரு மெத்தட் இருக்கா அப்படின்ற மாரி கரெக்ட்டா செக் பண்ணிட்டு, இந்த மாரி ஒரு ஆக்ஷன் நமக்கு டிஃபைனே பண்ணலையே அப்படின்ற மாரி நம்ம கரெக்ட்டான ஒரு மெத்தட் காட்டி, அதாவது கரெக்ட்டான ஒரு ரெஸ்பான்ஸ் ஏதோ ஒண்ணு குடுத்து 404 ஆர் சம்திங் லைக் தட் வந்துட்டு த்ரோ பண்ணியிருந்தோம்னா, இந்த ப்ராப்ளமும் நமக்கு சால்வ் ஆயிடும். இந்த வல்னரபிலிட்டியே நமக்கு இருந்திருக்காது. ப்ரோ எனக்கு ஒரு டவுட். இப்ப இது சொல்லுங்க. ஃப்ரேம்வொர்க் லெவல்ல இதுக்கு ஃபிக்ஸ் இல்லையா? ம். ஃப்ரேம் ஒர்க் லெவல்லனா ஆக்சுவலா வந்துட்டு இது வந்துட்டு செராஃப்ன்றது வந்துட்டு ஆக்சுவலா இவங்களே எழுதியிருக்கிற ஒரு செக்யூர் ஃப்ரேம் ஒர்க் தான். அந்த ஃப்ரேம் ஒர்க்ல தான் இது பிரச்சனையே. ஓகே. அந்த செராஃபால இது திரும்ப லேட்டரான இதுல ஃபிக்ஸ் பண்ணாங்களா? இல்ல இன்னும் அப்படியே தான் இருக்கு? இல்ல இப்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அ அ ஓகே. அதாவது ஜிரால வந்துட்டு இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு கம்பெனிஸும் மோஸ்ட்டா வந்துட்டு ஃப்ரேம் ஒர்க் வச்சிருப்பாங்கல்ல ப்ரோ. செக்யூரா வந்துட்டு ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க்க டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ ம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் இந்த செராஃப்ன்னு சொல்றது. ஜீரால செராஃப்ன்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ம். ஃப்ரேம் ஒர்க்ல அவங்க டெவலப்பர்ஸ் வந்துட்டு இன்கன்சிஸ்டன்ட்டா கோட் எழுதுனதுனால தான் இது ப்ராப்ளம். ஓகே. ஸோ இது பேசிக்கா அந்த செக்யூரிட்டி ஃபில்டர் எழுதினதிலேயே ஒரு சின்ன ஒரு மிஸ்கான்ஃபிகரேஷன் மாரி. ஓகே, ஓகே. நைஸ், நைஸ், நைஸ். அ அ இது இந்த கேஸ் நம்ம எதுக்காக பேசுறோம் அப்டின்னா, அது ஒரு சின்னதா ஒரு செமிகோலன் தான் போடுற மாரி இருக்கும். ஆனா வந்துட்டு அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அத்தென்டிகேஷன் பைபாஸே ஒரு அ இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு வல்னரபிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வல்னரபிலிட்டி பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வல்னரபிலிட்டி பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கூட சொல்லுங்க. யாருக்கும் எதுவும் டவுட் இருக்குங்களா? யாருக்கும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க டக்குன்னு அன்மியூட் பண்ணி இன்னும் நீங்க எதுவும் சாட்லயே எதுவும் போடல. நீங்க அன்மியூட் பண்ணி ஏன்னா நான் சாட் ஓப்பன் பண்ணல. அதனால நீங்க எதுவும் எதனா டக்குன்னு அன்மியூட் பண்ணி கேட்டீங்கன்னா, ஏன்னா இப்போ அப்போ நெக்ஸ்ட் டாபிக் போலாம். ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அத்தென்டிகேஷன் பைபாஸ் பார்த்தோம். இப்போ வந்துட்டு ஒரு ஆத்தரைசேஷன் பைபாஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த ஆத்தரைசேஷன் பைபாஸ் எங்க அப்படின்னா, இது ஸ்ப்ரிங்கோட செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்துட்டு ஜிராவோட ஒரு செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க் செராஃப்ன்றது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஸ்ப்ரிங்ல யூஸ் பண்ற ஒரு செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க்ல இருக்கிற ஒரு ஆத்தரைசேஷன் பைபாஸ். ஸோ இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு ரெஜெக்ட்ஸ பேஸ் பண்ணி ஒரு ரெக்வெஸ்ட் மேட்சர் கிளாஸ் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அவங்க நியூ லைன் அண்ட் லைன் ஸ்பீட் கேரக்டர்ஸை வந்துட்டு கரெக்டாக பாஸ் பண்ணாம இருக்கிறது தான் இங்க ஒரு ப்ராப்ளமா இருக்கும். ஸோ இதனால வந்துட்டு ஒரு ஆத்தரைசேஷன் பைபாஸ் நடக்குது. ஸோ இத பத்தி வந்துட்டு நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முன்னாடி சில ரெஃப்ரெஷர்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி அப்படின்றது வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி ஃப்ரேம்வொர்க். இது வந்துட்டு ஸ்ப்ரிங்ல எழுதியிருக்கிற ஜாவா அப்ளிகேஷன் செக்யூர் பண்றதுக்கான ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம்வொர்க் மாதிரி. ஸோ இதுல வந்துட்டு அத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன் எல்லாமே வந்துட்டு அதிலே தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுல இருக்கிற ஆத்தரைசேஷன் ஃப்ளோல தான் ஒரு சின்ன ஃப்ளா இருக்கும். அத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்குறோம். ஸோ இங்க அதே மாதிரி என்னன்னா ரெஜெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும் இதுல. இதில் இந்த ரெஜெக்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, சிம்பிளா வந்துட்டு இப்ப நீங்க ஒரு டெக்ஸ்ட்ட சர்ச் பண்ண போறீங்க. இந்த சர்ச் பண்றது வந்துட்டு இந்த மாரி ஒரு பேட்டர்ன்ல இருக்கணும் அப்படின்ற மாரி நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, அ அத வந்துட்டு நமக்கு தேடி குடுத்துரும். லெட்ஸ் சே வந்துட்டு அட்மின் ஸ்லாஷ் சம்திங் அப்படி ஸ்டார் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அட்மின் ஸ்லாஷ் 1, 2 அந்த மாரி என்ன மாரி கேரக்டர்ஸ்லாம் மேட்ச் ஆகுதோ எல்லாத்தையுமே எடுத்து குடுத்துரும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு சில ரெஃப்ரெஷர்ஸ். இப்போ வந்துட்டு டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம அங்க பார்த்த மாதிரி இது ஒரு ஃபில்டர் இதுவும் ஒரு ஃபில்டர் செயின் வழியா தான் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபில்டர் செயின் ப்ராக்ஸி அப்படின்ற மாரி ஒரு கிளாஸ்க்குள்ள போகும். நம்ம குடுக்குற ரெக்வெஸ்ட் எல்லாமே. ஸோ இங்க வந்துட்டு இந்த ஃபில்டர் செயின் ப்ராக்ஸி வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பாத் எல்லாத்தையும் சானிடைஸ் பண்ணி ப்ரோ குடுத்துரும். ப்ரோ ஆ, சாரி ஆ, கொஞ்சம் கொஞ்சம் ஜூம் பண்றீங்களா? ஓகே, ஓகே ப்ரோ. ஆ, சூப்பர், சூப்பர். யா. இப்ப தெரியுதுங்களா? ஓகே, யா சூப்பரா ஓகே, தெரியுது ப்ரோ. தேங்க்ஸ். ஓகே, ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபில்டர் செயின் ப்ராக்ஸிக்குள்ள போகும். இந்த ஃபில்டர் செயின் ப்ராக்ஸில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபயர்வால் செக் இருக்கும். ஸோ இங்க ஃபயர்வால் இம்ப்ளிமெண்டேஷன் அடுத்து வந்துட்டு செக் பண்ணும். ஸோ இதுல வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, சின்னதா பார்ட் மட்டும் உங்களுக்கு சானிடைஸ் பண்ணி குடுத்துரும். நமக்கு முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா? அந்த பார்ட் சானிடைசேஷன்ல ப்ராப்ளம் வந்துருக்கும். அந்த பார்ட் சானிடைசேஷன் எல்லா பார்ட்டுமே வந்துட்டு அதுல பார்த்துரும். ஸோ அங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம்,
இப்போ வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட ஆத்தரைசேஷனுக்கான ஒரு லாஜிக் வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே வந்துட்டு அட்மின் ஸ்லாஷ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இது ஒரு அத்தென்டிகேட்டட் ரெக்வெஸ்ட்டா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு டிஃபைன் பண்ணிடுவோம். ஒரு இந்த மாதிரி தான் பேசிக்கா வந்துட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணிப்போம்னு வச்சுக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, அட்மின் ஸ்லாஷ் டாட் ஸ்டார் அப்படின்ற மாதிரி இங்க குடுத்துருக்கோம். ஸோ இப்படின்னா என்ன அப்படின்னா, அட்மின் ஸ்லாஷ் அப்படி அதுக்கு மேல என்ன இருந்தாலும், அது வந்து ஒரு அத்தென்டிகேட்டட் ரெக்வெஸ்ட்டா தான் இருக்கணும். லெட்ஸ் சே வந்துட்டு இங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸ்லாஷ் அட்மின் ஸ்லாஷ் இண்டெக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பேஜ நம்ம லோட் பண்றோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் இருந்துச்சு அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு கண்டிப்பான ஒரு அத்தென்டிகேட்டட் யூசர் மட்டும் தான் இத வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆ இப்போ வந்துட்டு இத நம்ம எப்படி இத வந்துட்டு பைபாஸ் பண்றது தான் ஒரு ஃப்ளாவே. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆ ரெஜெக்ட்ஸ் இங்க நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ரெஜெக்ட் மேத்தர் அப்படின்றது தான் அத இந்த ரெஜெக்ட் பேட்டர்ன கம்பைல் பண்ணி குடுக்குற ஒரு மெத்தடு. ஸோ இங்க இங்க தான் வந்துட்டு ஒரு ஃப்ளா. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க இத வந்துட்டு கம்பைல் பண்ணியிருக்காங்க. இங்க லாஸ்ட்டா திஸ் டாட் பேட்டர்ன் அப்படின்னு போட்டு பேட்டர்ன் டாட் கம்பைல்னு போட்டு இங்க கம்பைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க வந்துட்டு நார்மலா கம்பைல் பண்ணியிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நார்மலா பார்க்குறப்போ இது ஒரு பெரிய ப்ராப்ளமாவே இருக்காது. ஜஸ்ட் வந்துட்டு அந்த ரெஜெக்ட் இருக்கு. அந்த ரெஜெக்ட்ட கம்பைல் பண்ணி நம்ம யூஸ் பண்றோம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இந்த ரெஜெக்ட்ஸ் மேட்சர் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணுது, இது நார்மலா கம்பைல் பண்றப்போ டிஃபால்ட்டா அது வந்துட்டு லைன் ஃபீட் அண்ட் நியூ லைன் கேரக்டர்ஸ வந்துட்டு டிஃபால்ட்டா வந்துட்டு ஒரு கன்சிடரேஷன்லயே எடுத்துக்காது. அதாவது மேட்ச் பண்ணாது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட்டா பார்க்குறப்போ வந்துட்டு அந்த பேட்டர்ன் வந்துட்டு ட்ரூ அப்படின்ற மாரி, அதாவது மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி. இது ஒரு கேரக்டராவே எடுத்துக்காதனால அது மேட்ச் பண்ணி எடுத்துட்டு வந்துரும். ஸோ இதனால தான் அந்த ஃப்ளாவே வந்திருக்கும். இத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ அ இப்போ வந்துட்டு இது ஒரு சின்னதா வந்துட்டு ஒரு இது ஒரு கோட் மாதிரி இது இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் நான் என்னோட ரெஜெக்ட்டா குடுத்துருக்கேன். அட்மின் டாட் ஸ்டார் அப்படின்ற மாரி ஒரு ரெஜெக்ட்ஸ் குடுத்துருக்கேன். ஸோ இங்க வந்துட்டு நான் 2 இன்புட் குடுக்குறேன். அட்மின் ஒரு இன்புட் குடுக்குறேன். அதுக்கப்புறம் அட்மின் அ வித் அ ஒரு லைன் ஃபீட் கேரக்டர் வந்துட்டு நான் குடுக்குறேன். ஸோ இங்க அப்படி இங்க வந்துட்டு அ அ அதே மாதிரி தான். வச்சு கம்பைல் பண்ணியிருக்கேன். அந்த ரெஜெக்ட்ட கம்பைல் பண்ணிட்டேன். இத நான் இப்ப மேட்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்க மேட்ச் பண்ணதுக்கான ரிசல்ட் தான் வந்துட்டு இங்க இருக்கு. ஸோ அட்மின் அப்படின்ற இன்புட் வந்துட்டு மேட்ச் ஆயிடுச்சு. இங்க அட்மின் அ வித் ஒரு லைன் ஃபீட் கேரக்டர் வந்துட்டு மேட்ச் ஆகல. ஸோ அப்படின்றப்போ நான் அட்மின் வித் நியூ லைன் கேரக்டர் நான் எது குடுப்ப அ அ அதாவது இந்த லைன் ஃபீட் கேரக்டர வச்சு நான் எது குடுத்தாலுமே, இதுக்கப்புறம் நான் என்ன ஒரு யுஆர்எல் நான் டிஃபைன் பண்ணாலுமே, அதுக்குள்ள நான் டிஃபால்ட்டா வந்துட்டு என்டர் ஆயிடுவேன். ஸோ இப்படிதான் ஒரு அத்தரைசேஷன் மெக்கானிசம் வந்துட்டு இங்க பைபாஸ் ஆகுது. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்றத வந்துட்டு நான் உங்களுக்கு சின்னதா ஒரு டெமோ மாரி இப்போ வந்துட்டு என்னோட ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுது இல்லையா? தெரியுது ப்ரோ. ப்ரௌசர் Firefox தெரியுது ஆ, ப்ரோ. ஓகே. ஸோ இங்க வந்துட்டு நான் டெஸ்ட் அப்படின்ற மாரி ஒரு இதுல வந்துட்டு உங்களுக்கு கம்பைல் பண்ற பேட்டர்ன் வந்துட்டு எப்படி நடக்குது அப்படின்ற மாரி சின்னதா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு இங்க இந்த ரெஜெக்ட்டோட கம்பைலேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இதுதான் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி எழுதி வச்சிருக்க ஒரு கோடு. அங்க நீங்க பார்த்தது தான். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஆ இப்போ ஃபர்ஸ்ட்டு மேட்சிங் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன் டிஃபால்ட் அப்படின்ற ஒரு இத வச்சு நம்ம கேரக்டர் வச்சு மேட்ச் பண்ணியிருப்போம். இது வந்துட்டு ஆ அந்த நம்ம கோட் பார்த்திருந்தோம் இல்லையா? வல்னரபிள் கோடு அப்படின்னு உங்களுக்கு ஒண்ணு காட்டியிருப்பேன் இல்லையா? அந்த கோட வச்சு நம்ம கம்பைல் பண்ணது. ஸோ அதே இடத்துல வந்துட்டு நான் இன்னொரு பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்துட்டு என்ன அப்படின்னா, டாட்டால் அப்படின்ற மாரி ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த பேட்டர்ன் டாட்டால் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு கேரக்டரையும் வச்சு மேட்ச் பண்ணும். இந்த அட்மின்றதை மேட்ச் பண்ணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நியூ லைன் கேரக்டர் எல்லாத்தையுமே சேர்த்து மேட்ச் பண்ணும். ஸோ இதான் இந்த டாட்டாலோட ஒர்க் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஆ இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு அதாவது 2மே வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு 2ம் வந்துட்டு நார்மல் கம்பைல் பண்ணது. அதுக்கப்புறம் டாட்டால வச்சு கம்பைல் பண்ணது. ஸோ இதுக்கான ரிசல்ட்ட தான் நம்ம இங்க பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு அ ஒரு நார்மலா அட்மின்ன்ற ஒரு யுஆர்எல். இந்த இந்த அட்மின்ன்ற யுஆர்எல் வந்துட்டு அந்த ரெஜெக்ட்ஸோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும். ரெஜெக்ட்ஸோட மேட்ச் ஆகுது. ஸோ ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இங்க அட்மின்
வித் ஒரு லைன் ஃபிட் கேரக்டர் கொடுக்குறோம். இங்க வந்துட்டு நம்ம அந்த ரெஜெக்ட்ஸோட மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணோம். ஆனா இங்க வந்துட்டு மேட்ச் ஆகாது. ஏன்னா இந்த லைன் ஃபிட் கேரக்டரை வந்துட்டு அது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரா எடுத்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டாட் இந்த பேட்டர்ன் டாட் கம்பைல்ன்றது. ஸோ இதனால தான் நமக்கு வந்துட்டு அந்த பிரச்சனையே வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ வந்துட்டு நான் இந்த இடத்துல வந்துட்டு admin/index அப்படின்ற மாதிரி ஒரு நார்மல் URL கொடுத்து பார்க்குறேன். இப்போ இதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு நடுவில் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு சொல்லிடுங்க. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா அட்மின்க்கு அப்புறம் என்ன ஒரு பேட்டர்ன் இருந்தாலுமே அது வந்துட்டு ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ அப்படின்றப்போ வந்துட்டு இந்த இடத்துல எந்த ரெக்வஸ்டா இருந்தாலும் அதாவது admin/index இருக்கட்டும் இல்லை டேஷ்போர்டா இருக்கட்டும் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ஆத்தரைஸ்ட் ரெக்வஸ்டா இருந்தால் மட்டும்தான் இந்த கோட் செக்கை வந்துட்டு நமக்கு தாண்டும். அதாவது அத்தன்டிகேட்டட் அப்படின்ற இந்த கோட் செக்கை வந்துட்டு தாண்டி போகும். இல்லைன்னா இங்கேயே வந்துட்டு நமக்கு 403 எரர் அடிச்சு நின்றோம். ஸோ அது எப்படி நடக்குதுன்னு அது எங்கன்னு நீங்க பார்க்கலாம். அட்மின் இப்போ இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு பேஜை வந்துட்டு நான் லோட் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 403 எரர் வந்துட்டு இங்க காட்டியிருக்கும். தெரியுதுங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு லைன் ஃபிட் கேரக்டரை வந்துட்டு நான் இன்சர்ட் பண்றேன். ஸோ இந்த %0D அப்படின்றது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த %0D வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்லாஷ் ஆரா வந்துட்டு இங்க ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு நான் லாஸ்டா வந்துட்டு ஒரு %D வந்துட்டு நம்ம கொடுத்து நம்ம அனுப்புறோம். இதே கோடு தான் இந்த இடத்துல வந்துட்டு அத்தன்டிகேட் ஆகி இப்போ நாம வந்துட்டு அட்மின் அப்படின்ற மாதிரி காட்டுது. புரியுதுங்களா? இல்ல கன்ஃபியூஸா இருக்குதுங்களா? கன்ஃபியூஸா இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க. இல்ல ப்ரோ கேட்கல ப்ரோ ஆக்சுவலா. அனிருத் நீ பேசுறது கேட்கல. அப்புறம் இன்னொன்னு நீங்க சார்ஜ் மட்டும் சார்ஜ் போட்டுறீங்க. அதுதான் கொஞ்சம் ஆன்சைட்டியா இருக்கு. ஒரு நிமிஷம் ப்ரோ. அது ஆக்சுவலா ஆஃப் ஆகாது. அதனாலதான் சரி ஓகேன்னு வச்சிருந்தேன். அனிருத் நீ என்ன பேசுறதே கேட்கல. பிரேக் ஆகுது சுத்தமா. ஓகே. இப்ப இந்த ஓகே மட்டும் கேட்டுச்சுங்களா? இப்போ கேக்குதா? ஏன் ஒரு மாதிரி கேக்குது சொல்லு. ஏன் இல்ல இது நான் வந்து என்ன கேட்டேன் அப்படின்னா 0A ஒர்க் ஆகுமான்னு கேட்டேன். /n ஒர்க் ஆகும் ப்ரோ. ஸோ லைன் ஸ்பீட் அண்ட் நியூ லைன் கேரக்டர் ரெண்டுமே வந்துட்டு பாஸ் பண்றது வந்துட்டு அந்த ரெஜெக்ட்ஸ் வந்துட்டு மிஸ் பண்ணும். ஸோ அதுதான் இந்த இடத்துல மெயின் ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா 0A போட்டாலுமே ஒர்க் ஆகும். ரைட். இப்போ நான் வந்துட்டு வேற ஏதோ ஒரு கேரக்டர் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 0E மாதிரி ஏதோ போடுறேன்னு வச்சுக்கோங்க. இங்க பார்த்தீங்கன்னா ஃபார்பிடன் வந்துடும். இங்க 403 காட்டிடும். புரிஞ்சு ப்ரோ. வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இது வரைக்கும் கிளியரா இருக்கா? ஸோ ஆக்சுவலா நான் ஒரே நிமிஷம் சார். இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எல்லாருக்கும் கன்ஃபியூஷனா இருந்ததுன்னா ஏன்னா ஒரு வெப்சைட் இருக்கு ரெஜெக்ஸ் 101 அப்படின்னு சொல்லிட்டு REGX101.com சொல்லிட்டு அதுல போயிட்டு நீங்க அதுல நீங்க போயிட்டு எல்லாம் என்ன டைப் அதேதான் நீங்க அதுல போயிட்டு என்ன இப்ப இந்த இதுல இருந்த பேட்டர்ன்ஸையும் போட்டு admin/ இந்த இது இன்புட்டையும் கொடுத்தீங்கன்னா அதுல வந்து ஈஸியா வந்து உங்களால புரிஞ்சிக்க முடியும். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அது ஹியூமனுக்கான பேட்டர்ன் கிடையாது, கம்ப்யூட்டர்ஸ்க்கான பேட்டர்ன். பட் இதுல ப்ராக்டிஸ் பண்ணா ஈஸியா வந்துடும். பட் ஆனா இது வந்து கம்பைல் இன்ஸ்ட்ரக்ஷன்ல தானே அவர் வந்து கொடுக்குறாரு. அதுவும் இதில் ஆட் பண்ண முடியுமா இல்லை? அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நம்ம எழுத முடியுமான்னு கேக்குறீங்களா? அந்த பேட்டர்ன் எல்லாமே கொடுக்க முடியுமா? இல்ல. இப்போ நீங்க கம்பைல்ல பாத்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் டாட் கம்பைல்ல வந்து ஒரு ஆட்ரிபியூட் கொடுக்குறீங்கல்ல டாட் ஆல். ஆமா.
பேட்டர்ன் டாட் காம் இல்ல அதுக்கு அது வந்து ஸ்பெசிஃபிக்கான ஃபிங்கர் கொடுக்க முடியாது. ரெகெக்ஸ் பேட்டர்ன். ஆ, அதனால தான் சொல்றேன். ஆ, இல்ல அவங்க ஏன்னா வந்து யூசுவலி நம்ம இங்க ரெஜெக்ட்னு ரெகெக்ஸ் எழுதி பார்க்கலாம். கான்செப்ட் சொல்றாங்க. இல்ல இது பட் ஒரு ஆனா பேசிக் கம்பெனி எப்படி இதுதான். மாத்துறதுன்னு தெரியல. இல்ல இதுல ஒரு சில இது இருக்கும். எல்லாமே இருக்காது. டாட்டால இருக்குமான்னு எனக்கு தெரியல. இருக்காதுன்னு நான் ம். நினைக்கிறேன் ஆக்சுவலா. ம். ஏன்னா இது யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனா கம்பைல் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்து பார்த்தது இல்ல. அதனால தான் சொன்னேன். ம். நம்ம கம்பைல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் குடுத்து பார்க்கணும்னா, மோஸ்ட்டா நம்ம நம்ம கோட் எழுதி அப்படி செக் பண்றது தான் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கும். ம். நான் வேணா இந்த கோட் கூட ஷேர் பண்றேன். ஸோ நீங்க வந்துட்டு ஈஸியா நீங்க கூட செக் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பப்ளிக் சிவி தான். ஸோ அதுக்கான இந்த இந்த டெமோ கண்ட்ரோலர்ன்றது மட்டும் நான் எழுதியிருப்பேன். ஸோ அந்த டெஸ்ட்ன்றது மட்டும். ஸோ இதுல வந்துட்டு நீங்க எப்படி கம்பைல் பண்றது அப்படின்றது, நீங்க டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பேட்டர்ன் போட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ம். இது நான் உங்களுக்கு வந்துட்டு செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஜிப் பண்ணி ஷேர் பண்ணிடுறேன். ஆல்சோ இந்த டெஸ்ட் கண்ட்ரோலர்ல நீங்க எங்க அந்த ஆத்தரைசேஷன் அனோடேஷன் ஆட் பண்ணியிருக்கீங்க? இங்க வந்துட்டு ஆத்தரைசேஷன் அனோடேஷன் ஆட் பண்ணல. இது வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு இந்த டெஸ்ட் கண்ட்ரோலர்ல வந்துட்டு இந்த பேட்டர்ன் கம்பைலேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்காக செக் பண்றது ம். மட்டும் தான். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெமோ கண்ட்ரோலர் இருக்கு பார்த்தீங்களா? இங்க தான் இந்த ஆமா. இடத்துல தான் வந்துட்டு நமக்கு அந்த லாகின்க்கான மெத்தடே வந்துட்டு நடக்கும். புரியுது, புரியுது. ஸோ இதுக்கான இந்த 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 இதுவே வந்துட்டு நீங்க விட்டுறலாம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்துட்டு எப்படி இது ரெஜெக்ட்ஸ் ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்காக தான் எழுதி வச்சிருக்கேன். ஓகே. ஸோ வந்து அது பை டிஃபால்ட்டா எல்லா கண்ட்ரோலர்லயும் ஒர்க் ஆகுமா? நீங்க ஒன்ஸ் ஸ்ப்ரிங் செக்யூரிட்டில டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா? ஆமா ப்ரோ. இங்க ஆக்சுவலா நம்ம இங்க பார்த்தீங்கன்னா, இந்த செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷன் டாட் ஜாவா அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல நம்ம ஆமா. கான்ஃபிகர் பண்றப்போ வந்துட்டு வேற பேட்டர்ன்ஸ் இப்போ நம்ம வேணும்னா குடுத்துக்கலாம் இங்கேயே. ஸோ இங்க மல்டிபிள் ஓகே, ஓகே. பேட்டர்ன்ஸ் டிஃபைன் பண்ணிக்கலாம். இங்க நம்ம அட்மின்ன்ற பேட்டர்ன் மட்டும் தான் நம்ம குடுத்துருக்கிறதுனால, நம்ம இந்த அட்மின்ங்கிற ஸ்பெசிஃபிக் கேஸ் நமக்கு லோட் ஆகுது. ஓகே, ஓகே. ஸோ நான் நான் இங்க ஏன் இது கேட்டேன் டெஸ்ட்க்கானதும் அப்டின்னா, அந்த கண்ட்ரோலர் கோடுல வந்து அதோட யூசேஜ் இல்ல. அதனால தான் கேட்டேன் நானு. ஓகே, ஓகே, ஓகே. நான் இது வந்துட்டு சும்மா டம்மி மாதிரி தான் எழுதியிருக்கேன். இதுவும் வந்துட்டு நான் எதுவுமே சும்மா அதாவது ஒரு பைபாஸ் பண்ணிட்டோம்னா, நமக்கு இப்படிதான் ஒரு பேஜ் இருக்கும் அப்படின்றத ஒண்ணு காட்டுறதுக்காக தான். ஓகே, ஓகே, ஓகே. இங்க புரிஞ்சுச்சு நம்ம ப்ரோ. இது இங்க வந்துட்டு நம்ம டெஸ்ட்ன்னு போட்டுட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா, இப்ப மேபி அந்த டெஸ்ட்டுக்கும் வந்துட்டு மாத்தி காட்டலாம். புரியுது, புரியுது. அந்த அத்தரைசேஷனுக்கான லாஜிக் ஃபுல்லாவே இந்த செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷன் டாட் ஜாவா தான். ஓகே, ஓகே, ஓகே. இதுதான் வந்துட்டு இந்த ரெஜெக்ட்ஸ் மேட்சர் இங்க யூஸ் பண்ணுவோம். அந்த ரெஜெக்ட்ஸ் மேட்சர்ல தான் அந்த மெயின் ப்ராப்ளமே. இது ஒரு செயின் மாரி போயிட்டே இருக்கும். அதனால தான் நான் இந்த கண்ட்ரோலர் ஃபர்ஸ்ட்டே எடுத்து வச்சிருப்பேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன். ம். ஆம். ம். Just ரெஜெக்ட்ஸ் மேட்சர். ம். தெரிஞ்சு கரெக்ட்டா லோட் ஆகலன்னு நெனைக்கிறேன். அதனால தான் டக்குன்னு எடுக்க முடியல. நோ இஷ்யூஸ் ப்ரோ. இப்ப ஆக்சுவலி இந்த நான் என்ன ரெஜெக்ட்ஸ் ஒண்டர் மேட்சர்ல பண்ணிட்டு இருந்தேன்னா, இப்ப இந்த ஆ, யூசுவலி நான் எப்பயோ ஒரு டைம்ல டெவலப்பரா இருக்கச்சு ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி யூஸ் பண்ணியிருந்தேன். அதுல வந்து ஓகே. இந்த ஹாஷ் ரோல் அப்டின்லாம் வந்து ஒரு அனோடேஷன் இருக்கும். ஆ, அ கரெக்ட்டு. அந்த ரோல் அந்த அந்த மாரி இங்க ஏன் அனோடேஷன் இருக்கு இல்லன்றத இல்லையா? யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த 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 அனோடேஷன் எழுதின வச்சு தான் கண்ட்ரோலர்ல தான். டிஃபால்ட்டா எழுதுவாங்க. கரெக்ட்டு. ஆ, ம். ஆனா அந்த அனோடேஷன் யூஸ் பண்ணாம கான்ஃபிகர் பண்ணி நான் காட்டியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு ஓகே, லாஸ்ட்டா ஓகே, வந்துட்டு ஓகே. ஹாஷ் புரிஞ்சுச்சு. ரோல் எல்லாமே போட்டிருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? புரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஆமாமா. ஆத்தென்டிகேட்டடுக்கு அப்புறம் வந்துட்டு டாட் ஹாஷ் ரோல் அந்த மாரி போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஜென்ரலா வந்துட்டு ஃபுல்லா கான்ஃபிகர் பண்ண முடியல. ஸோ ஒரு சிம்பிளா வந்துட்டு இப்படிதான் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாரி காட்டுறதுக்காக தான் இந்த டெமோ கண்ட்ரோலர் எடுத்தேன்.
புரிஞ்சு. ஸோ இங்க அதுதான் இங்க மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த ஐ எக்ஸ்பிரஷன் எல்லாமே எவாலுவேட் பண்றதுக்கு அந்த ஹேர் ஸ்க்ரோல் எல்லாமே இதுல தான் வரும். ரைட்டு. ஸோ இதுவரைக்கும் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குதுங்களா? இந்த வல்னரபிலிட்டி எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது எல்லாமே புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ சிம்பிளா என்ன அப்படின்னா, ஒரு இந்த வல்னரபிலிட்டி எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் ஆகும் அப்படின்ற மாரி ஃபர்ஸ்ட் ஒரு மாரி சிம்பிளா சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு அட்டாக்கர் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த அட்டாக்கர் வந்துட்டு admin/dashboard அப்படின்ற மாரி ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கு அப்படின்ற மாரி கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இந்த எண்ட் பாயிண்ட்ட வந்துட்டு அவர் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றாரு. ஸோ டைரக்ட்டா அவர் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றப்போ வந்துட்டு அவரால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இங்க பார்த்த மாதிரி இப்போ நான் admin/index அப்படின்ற மாரியே வச்சுக்கிறேன். இப்போ நான் டைரக்ட்டா ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ என்னால முடியல. ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ரெஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி வந்துட்டு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதாவது ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி தான் யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாரி தெரிஞ்சாலே, அந்த ரெஜெக்ட் மேத்தட் வச்சு தான் மோஸ்ட்டா கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்துட்டு நான் இத இப்ப என்ன பண்றேன், அந்த ப்ரொடெக்டட் எண்ட் பாயிண்ட் ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு நான் லைன் ஃபீட் கேரக்டர வந்துட்டு நான் இந்த இடத்துல யூஸ் பண்றேன். இப்போ அந்த லைன் ஃபீட் கேரக்டர் நான் யூஸ் பண்றப்போ வந்துட்டு எனக்கு அந்த ப்ரொடெக்டட் ரிசோர்ஸ வந்துட்டு என்னால ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இதுதான் அந்த வல்னரபிலிட்டிக்கு இது ஒரு இது பார்க்கறதுக்கு வந்துட்டு சிம்பிளா இருக்கும். ஆனா இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, அந்த ரெஜெக்ட் மேத்தர வந்துட்டு நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அந்த ரெஜெக்ட்ஸ வந்துட்டு நம்ம பைபாஸ் பண்றது தான் இதோட கான்செப்ட். நம்ம ரெஜெக்ட் மெத்தட் நல்லா தெரிஞ்சுச்சு. அதாவது ரெஜெக்ட்ஸ் இப்படிதான் ஒர்க் ஆகும். அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸ்பிளைன்லாம் வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். ஸோ இதுதான் அந்த டெமோலயும் குடுத்திருப்பேன். இது ஜஸ்ட் வந்துட்டு இன்கேஸ் டெமோ ஒர்க் ஆகல அப்படின்னா காட்டுறதுக்காக வச்சிருந்தது. ஸோ இதுக்கான ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி நம்ம ஒரு 2 மெத்தட் வச்சு நம்ம கம்பைல் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, டாட் கம்பைல் அப்படின்ற மாரி யூஸ் பண்ணியிருப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, டாட் ஆல் அப்படின்ற மாரி இன்னொரு பேட்டர்னும் ஆக்சுவலா வச்சிருப்போம். ஸோ இந்த டாட் கம்பைல் அப்படின்ற பேட்டர்ன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது அட்மின் இந்த கேரக்டர் மேட்ச் ஆகுதா? இந்த லைன் ஃபீல்ட் வந்துட்டு நம்ம இந்த இன்கேஸ் இந்த இடத்துல லைன் ஃபீல்ட் குடுத்துருக்கோம் அப்படின்னா, இது மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்ற மாரிலாம் செக் பண்ணாம, இத ஒரு கேரக்டரா எடுத்துட்டு இது ஒரு நீங்க இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபால்ஸ் அப்படின்ற மாரி ஒரு பேட்டர்ன் ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ அதே மாதிரி இந்த கம்பைல் அப்படின்னு வித் வந்து டாட் ஆல் அப்படின்ற மாரி நம்ம குடுக்குறோம் அப்படின்ற பட்சத்துல, இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த லைன் ஃபீட் கேரக்டரையும் சேர்த்து அத மேட்ச் பண்ணிட்டு, இது வந்துட்டு கரெக்ட்டான இது புரொடெக்டட் ரிசோர்ஸ ஆக்சஸ் பண்றதுக்கு வந்துட்டு அதாவது அந்த ரெஜெக்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் செக்யூரா கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்துட்டு அந்த ரெஜெக்ட்ஸ் மேட்சர் அதாவது ஸ்ப்ரிங் செக்யூரிட்டியோட ரெஜெக்ட்ஸ் மேட்சர்ல இருந்ததுனால தான் இந்த வல்னரபிலிட்டி வந்துட்டு நமக்கு பாசிபிளா இருந்துச்சு. இதுக்கான சொல்யூஷன் வந்துட்டு சிம்பிள் தான். அதாவது ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி யூஸ் பண்றவங்க வந்துட்டு அதை அப்கிரேட் பண்ணாங்கன்னா அவங்க அப்கிரேட் பண்ணாலே இந்த ப்ராப்ளம் போயிடும். ஏன்னா அவங்க பிக்ஸாவே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த டாட்டால் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்துட்டு சிம்பிள் சொல்யூஷன். இதுல வந்துட்டு முக்கியமான கீ டேக்அவே என்ன அப்படின்னா, ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னா இது என்ன கேஸா வேணா இருக்கட்டும். ஒரு டெவலப்பர் வந்துட்டு எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லயும் டெஸ்ட் பண்ணிட்டு அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். எல்லா விதமான டெஸ்ட் கேஸும் அவங்க குடுத்துட்டு, அதை அந்த ரிஜெக்ட்ட வந்துட்டு அவங்க ட்ரை பண்ணணும் அப்படின்றது தான் இங்க ஒரு கீ டேக்அவே. ஸோ இத பத்தி வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஃபோக்ஸ் எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. இந்த மாதிரி கோட் எரர்ஸ் வந்து இட் cannot be detected by SAS tools. சாஸ் டூல்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பிசினஸ் லாஜிக்ஸ் தானே. ஸோ இதை வந்துட்டு மோஸ்டா எடுக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலி ஒரு கோட் நீங்க இதை டிடெக்ட் பண்ணலாம். ஐ மீன் நீங்க வந்து அதுக்கு தனியா நீங்களே தான் பேட்டர்ன் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இஷ்யூக்கு வந்து சிம்கிரப் அந்த மாதிரி ஆட்கள் வந்து ரீச்சபிலிட்டி அனாலிசிஸ்னு ஒன்று தனியா இதுக்குன்னே டீம் வச்சு எழுதுறாங்க சிவிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்களே வந்து
இப்போ இந்த அவங்க பேட்டர்ன் அவர் காமிச்சார்ல, he showed a pattern, right? In which pattern.compile is the function that he used, and then after that he used a specific attribute called pattern.all, right? So you can write a rule. I mean that's custom. It's not provided by default. In order to match that specific pattern if it's used or not, you can add it in pattern not, which is basically like you do not want to match that pattern, but then you can match patterns which does not use that attribute called pattern dot all. You can write it, but you have to write it customly. Okay. Ravi, did you get it? Yeah, I got it. Yeah, and again, Okay. welcome back, Ravi bro. Yeah, after a long time. Sorry. Yeah, after a long time. We I'm not missed able you. to join Yeah. because a lot of work and something, so I'm not able to join. Yeah. Yeah, totally get it. We got you covered with recordings. We will upload them soon. Yeah, sure. When you say Spring Security, there are course, costs, something like that. Those kind of things only we have to fix it in Spring, or it can be fixed in somewhere else in the front end also. So I don't get your question. Can you repeat it? Per se, there are CORS vulnerabilities, right? Crossover origin resource vulnerabilities. Yeah. So those kind of vulnerabilities is fixed only in the Spring side, or it will be fixed at the front end in WAF or in some front end application, something like that. I don't think the security framework covers the cost and all. So actually, I don't know that it's that I haven't even worked with the Spring and things, but I know the basics. That's why about this. If someone knows about Spring well, they can actually answer it. Yeah. So Ravi bro, I'm not sure whether it's inbuilt in Spring Security, but then I have seen certain annotations specifically for CSRF protection and also for declaring CORS configurations. You can add it, but I guess it might be available in Spring framework by default. I mean, not in specifically Spring.security is another package within Spring. So I'm not sure whether it's inside it, but then you actually have it. Either it's outside of the Spring Security or inside Spring Security. Oh, okay. Yeah. Actually, you can actually add it in two ways. Either you can add them in your API gateway. API gateway if you use API gateway, or if not, you Okay. can. If not, you need to add it at the code level. Yeah, that's what I was asking. You can't add it. It's not recommended to add it somewhere else. Yeah. At the front, you should add it either at the. You should add it at the deeper level. Okay. Yeah, I just Googled out for CORS. You don't need to use Spring Security. Yeah, it's already inbuilt in Spring framework. You can just use an annotation called CORS origin, and then you can specify whichever origin that you want to allow. Okay. ஓகே, வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்குதா? ஓகே ரைட். இல்ல நான் என்ன கெஸ் பண்றேன்னா, லைக் நிறைய பேர் வந்து இது கோட் வந்து பண்ணியிருக்க மாட்டீங்க, அதனால கொஞ்சம் மேபி கிராஸ் பண்ண டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, ஏதாவது ஆல்ரெடி ஜாவா வல்னரபிள் அப்ளிகேஷன்ஸே இருக்கும், சும்மா ஈஸியான அப்ளிகேஷன்ஸ், ஓஆஸ் டாப் 10 வச்சு அது ஏதாவது எடுத்து ஓப்பன் பண்ணி படிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
அதே மாதிரி ஸ்ப்ரிங் போட் ஜாவால வந்து ஸ்ப்ரிங் போட் மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. நம்ம அதில் ஸ்ப்ரிங் போட் இப்போ ஸ்ப்ரிங் வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் நம்ம வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாம். அது ரிலேட்டடாக வல்னரபிள் அப்ளிகேஷன் இல்லை சும்மா ஹலோ வேர்ல்டு அப்ளிகேஷன் எடுத்து சும்மா டெப்ளை பண்ணி பாருங்க. அதுவும் கொஞ்சம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ரைட் பண்ணணும்னு இல்லை, இது என்ன அப்படின்னு பார்த்து ChatGPT கேளுங்க. அண்ட் தென் அதுக்கு அடுத்த லெவல் போகணும், நம்ம சோர்ஸ் கோட் ரிவ்யூ நல்லா பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சோர்ஸ் கோட் ரிவ்யூ சேனல், நம்ம இதில் சேனலில் ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் செக்யூரிட்டி அட்டாக்னு சொல்லிட்டு ஒரு PDF ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருப்பேன். அது ஒரு பிகினர் லெவல் தான். அதில் வந்து எழுதியிருக்கும். அதில் முக்கியமான விஷயம் என்ன எழுதியிருக்குன்னா, எது ரவுட்டு, இந்த /admin அப்படிங்கிறது ஒரு ரவுட் அப்படின்னு அனோட்டேஷன் பண்ணியிருக்குல்ல இங்கே. ஸோ அந்த மாதிரிலாம் எப்படி ஃபைன் பண்ணுறது, ரவுட்டை எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ். ஸோ அந்த விஷயங்கள்லாம் படிச்சீங்கன்னா இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ப்ரோ ஆகலாம். அடுத்த லெவல் போகணுன்னா நீங்கள் வந்து pentesterlab.com ஜாயின் பண்ணிட்டு அதில் இருக்க எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம். அடுத்து செம்கிரப் ரூல்ஸ், செம்கிரப் கோட் கியூஎல், இந்த சாஃப்ட்வேர்ஸ்க்குலாம் வந்து நீங்கள் ரூல்ஸ் எழுதி பார்க்கலாம். அதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்கள் சோர்ஸ் கோட்ல வந்து ப்ரோ ஆயிடலாம். பட் ஃபவுண்டேஷன் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஜாவா ஆர் தட் பர்டிகுலர் லாங்குவேஜ். அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உடைய நாலேஜ் இருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Yes, கன்சிடர் இட் கண்டிப்பா. அஸ் ப்ரீ ரெக்வசிட். கண்டிப்பா. இல்லை எவ்வளோ ப்ரோக்ராமிங் நல்லா தெரியுதோ அவ்வளோ நல்லது. நான் ஒரு ஃபண்டமெண்டலா ரொம்ப பேசிக் ஸ்கெலிட்டன் லெவலில் சொல்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு இங்கே ப்ரோக்ராமிங் பிடிக்காது போல இருக்கு. அதனால தானே இப்போ சைபர் செக்யூரிட்டிக்கே வரும். அப்படி சொல்லக்கூடாது, தவறு. மிகவும் தவறு. சைபர் செக்யூரிட்டில ப்ரோக்ராமிங் இல்லாம என்ன யூஸ் பண்ணலாம். ஆமா. சூப்பர் ப்ரோ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலா.